வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 வடிவியல் பயிற்சி 5ல் 2ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பின்வரும் முக்கோணங்களில் தெரியாத பக்கங்களை காண்க. இங்கே ஒரு 3 முக்கோணங்கள் கொடுத்துருக்காங்க. 3 பக்கத்தில் ஒவ்வொரு பக்கம் தெரியாத பக்கம் இருக்குது. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? முதல்ல பாருங்கள், இந்த இது பாருங்கள். இது ஒரு செங்கோண முக்கோணம். இந்த செங்கோணத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய பக்கம் கர்ணம். பாருங்க, கர்ணம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மற்ற 2 பக்கம் தெரியுது. அப்போ செங்கோண முக்கோணம் அப்படின்னாலே நம்ம என்ன செய்யலாம்? பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, செங்கோண முக்கோணம் ஏபிசியில் பிதாகரஸ் தேற்றப்படி. பிதாகரஸ் தேற்றம் என்ன? கர்ணத்தின் வர்க்கமானது. பாருங்க, கர்ணம் என்ன? பிசி. அப்போ வர்க்கம் அப்படின்னா அது அடுக்கு 2 வரணும், ஸ்கொயர் பண்ணணும். ஈக்குவல் டு மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். மற்ற 2 பக்கம் என்ன? ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். இதான் என்னது? பிதாகரஸ் தேற்றம். கர்ணத்தை வர்க்கப்படுத்தி வச்சுக்கணும். அது எதுக்கு சமமாக இருக்கும்? மற்ற 2 பக்கங்களையும் வர்க்கப்படுத்தி கூட்டுறதுக்கு சமமாக இருக்கும். பாருங்கள், பிசியோட மதிப்பு இங்கே என்ன இருக்குது? எக்ஸு அடுக்கு 2 அப்படியே வந்துடும். ஏபி பாருங்கள், ஏபியோட மதிப்பு 40 அடுக்கு 2. ஏசியோட மதிப்பு பாருங்கள் 9 அடுக்கு 2. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 40 அடுக்கு 2. அதாவது 40 2 தடவை எழுதி பெருக்கணும். 40 பெருக்கல் 40 அப்படின்னா நாங்கள் 16 1600. 40 பெருக்கல் 40னா 1600. 9 ஸ்கொயர், 9 ஸ்கொயர்னா 9 பெருக்கல் 9 81. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் 2 கூட்ட போகிறோம். 1600 80 கூட்டினா 1681. இப்போ நமக்கு எக்ஸ் தான் வேணும், எக்ஸ் ஸ்கொயர் வேணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே ஸ்கொயர் இருக்குல்லையே, அந்த ஸ்கொயரை நீக்குனா இங்கே என்ன வரணும்? ஸ்கொயர் ரூட் வரணும். 1681. இப்போ பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? வர்க்கமூலம் எடுக்கணும். எதுக்கு? 1681க்கு வர்க்கமூலம் எடுக்க போகிறோம். நீள்வகுத்தல் முறையில் எடுக்கலாம். நீள்வகுத்தல் முறை எடுக்கலாம். அப்படிலாம் காரணிப்படுத்தி நம்ம இது பண்ணலாம். நம்ம நீள்வகுத்தல் முறை நமக்கு இங்கே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், என்ன செஞ்சாச்சு? 2 இலக்கமாக பிரிக்கணும். அப்போ முதல்ல 16 இருக்குது. 16 இருக்கக்கூடிய வர்க்கம் நாங்கள் 16. 14 கழிச்சா 0 ஆயிரும். அடுத்த 2 இலக்கத்தை நம்ம கீழே இறக்கிடணும். இப்போ பாருங்கள், இங்கே 4 இருக்கா? இங்கே என்ன இருந்தாலும் சரி அதை 2 கொண்டு பெருக்கி இங்கே எழுதணும். 4 2 கொண்டு பெருக்கினா 8. இப்போ இந்த 8 பக்கத்தில் என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரை கொண்டு பெருக்கணும். பாருங்கள், 8 இருக்குது, பக்கத்தில் 1 போட்டிருக்கோம். அப்போ என்ன செய்யணும்? 1 கொண்டே பெருக்கணும். அப்போ 81 81 கரெக்டாக வந்துருச்சா? அப்போ நம்ம என்ன போட்டோம்? 1 போட்டோம். இங்கே 1, இங்கே 81. அதாவது 81 81. ஆன்சர் 0 வந்துருச்சு. அப்போ இதான் என்னது? வர்க்கமூலம். என்னது? 41. இதான் நமக்கு தேவையான எக்ஸோட மதிப்பு. அடுத்தது 2வது பார்க்கலாமா? பாருங்கள், இந்த செங்கோண முக்கோணத்தை பாருங்கள். இந்த பக்கம் தெரியல. பாருங்கள், பிக்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், செங்கோண முக்கோணம் பிக்யூஆரில் பிதாகரஸ் தேற்றப்படி கர்ணத்தின் வர்க்கமானது. பாருங்கள், இங்கே செங்கோணம் இருக்குது. செங்கோணத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய பக்கம் இதுதான் கர்ணம். அப்போ கர்ணம் என்ன? பிஆர். பிஆர் ஸ்கொயர் ஈக்குவல் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். பிக்யூ ஸ்கொயர் ப்ளஸ் கியூஆர் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், பிஆர் வந்து எவ்வளோ? பாருங்கள், பிஆர் வந்து 34 அடுக்கு 2. பிக்யூ பாருங்கள், பிக்யூ தான் ஒய். இதில் ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுக்கு 2. கியூஆர் பாருங்கள் 30 அடுக்கு 2. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 34 ஸ்கொயர், இது 30 ஸ்கொயராக இடது கொண்டு வாங்க. -30 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 34 ஸ்கொயர், 34 நம்ம 2 தடவை எழுதி பெருக்கணும். 34 பெருக்கல் 34 1156. 34 ஸ்கொயர்னா 34 2 தடவை எழுதி பெருக்கணும். 1156. 30 ஸ்கொயர்னா 30 2 தடவை எழுதி பெருக்கணும். 30 பெருக்கல் 30 900. அதான் 3 9 2 0 வரும். 900 ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். அப்படியே பக்கத்தை மாற்றி எழுதுங்க. ஒய் ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம். இதை கழித்து எழுதிடலாமா? 1156ல் 900 கழிக்க போகிறோம். 1156ல் 900 கழிங்க. 6 5 அப்படியே வந்துடும். 11 256. எதோட மதிப்பு? ஒய் ஸ்கொயர் மதிப்பு. இது அப்படியே சைடை மாற்றி 2 சைடை மாற்றி எந்த குறியும் மாறாது. அப்போ பாருங்கள், நமக்கு ஒய் தானே வேணும். ஒய் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 256. இது நம்ம ஈஸியாக ஸ்கொயர் ரூட் எடுத்துலாம். பாருங்கள், இங்கே அடுக்க நிற்கினா இங்கே ஸ்கொயர் ரூட் வரணும். ஈஸியாக ஸ்கொயர் ரூட் வரணும். அப்போது ஒய் ஈக்குவல் 256 வர்க்கமூலம் என்ன? 16. 16 தான் என்னது? வர்க்கமூலம். நமக்கு தேவையான வர்க்கம். அதாவது 256 வர்க்கமூலம் வேணால் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள்,
256. கடைசியில் 2 இலக்கமாக பிரிக்கணும் இல்லையா? இங்கிறது 1 தான், ஒரே ஒரு இலக்கம் தான் 2 இருக்குது இல்லையா? இதில் இருக்கக்கூடிய வர்க்கம் என்ன? ஓர் 1 1, 2ல் 1 கழிச்சா 1, அடுத்த 2 இலக்கத்தை நம்ம கீழே இறக்கணும். இப்போ பாருங்க, இங்கே என்ன இருந்தாலும் சரி அதை 2 கொண்டு பெருக்கி எழுதணும். 1 இருக்கா? ஓ 2 2. இப்போது இந்த 2 பக்கத்தில் என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரை கொண்டு பெருக்கணும். 2 பக்கத்தில் 6 போட்டோம்னா என்ன செய்யணும்? 6 கொண்டே பெருக்கணும். பெருக்கி பாருங்கள், 6 36க்கு 6 மிச்சம் 3, அதுக்கு 6 2 12, 3 156 கரெக்டாக வந்துச்சு. அப்போ என்ன போட்டோம்? 6 போட்டோம், இங்கே 6 156, 0 வந்துருச்சா? அப்போ நமக்கு வர்க்கம் மூலம் 16. இதான் ஒய்யோட மதிப்பு. அடுத்தது பாருங்க, அடுத்த படம் பாருங்க. இதில் இந்த இசட்டோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். செங்கோண முக்கோணம் XYZல் நம்ம பித்தாகரஸ் பயன்படுத்த போகிறோம். பாருங்கள், செங்கோணம் இங்கே இருக்குது. செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் இதுதான் கர்ணம். கர்ணத்தின் வர்க்கமானது எது? கர்ணம் YZ² மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். மற்ற 2 பக்கம் என்ன? XY² XZ². மதிப்புகளை பிரதிட்டுங்க. YZோட மதிப்பு பாருங்க, ஒய்யிலிருந்து இசட் வரைக்கும் 39 அடுக்கு 2. XYயோட மதிப்பு பாருங்க, எக்ஸிலிருந்து ஒய் அது என்னது? இசட். இதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸிலிருந்து இசட் பாருங்க, எக்ஸிலிருந்து இசட்டு 36². இப்போ பாருங்க, 39², இதை இடத்துல கொண்டு வாங்க, -36² = Z². அந்த இதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், 39². 39 2 தடவை எழுதி பெருக்கணும். 39 பெருக்கல் 39 என்ன வரும்னா 1521 மைனஸ் 36². 36²னா 36 பெருக்கல் 36. 36 2 தடவை எழுதி பெருக்கணும். 1296 = Z². அப்படி பக்கத்தை மாற்றி எழுதுங்க. Z² = 1521ல் எதை கழிக்க போகிறோம்? 1296 கழிக்க போகிறோம். கடன் வாங்கினோமா இங்கே 11, 11ல் 6 கழிச்சா 5, இங்கே 1 தான் இருக்கும். கடன் வாங்கினா 11, 11ல் 9 கழிச்சோம்னா 2, இந்த இடத்துல 4 இருக்கும். 4 2 கழிச்சா 2, 225. 225 Z²ஓட மதிப்பு. நமக்கு என்ன? இசட்டோட மதிப்பு தான் வேணும். அப்போ இங்கே ஸ்கொயரை கட் பண்ணி அங்கே என்ன வரணும்? ஸ்கொயர் ரூட் வரணும். 225. Z = 225 ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலம் எடுத்தோம்னா 15. இதான் என்னது? இசட்டோட மதிப்பு. வேணா எடுத்து காமிக்கிட்டுமா? பாருங்கள், 225க்கு வர்க்கமூலம் பாருங்கள், கடைசிலேருந்து 2 இலக்கமாக பிரிக்கணும். இங்கே 2 மட்டும்தான் இருக்குது, ஒரே ஒரு இலக்கம். இதில் இருக்கக்கூடிய வர்க்கம் ஓர் 1 1, 2ல் 1 கழிச்சா 1, அடுத்த 2 இலக்கத்தை அப்படியே இறக்கிடணும். இங்கே என்ன இருந்தாலும் 2 கொண்டு பெருக்கி எழுதணும். 2. இப்போ 2 பக்கத்தில் என்ன போடுறோமோ அதே இதை கொண்டு பெருக்கணும். 2 பக்கத்தில் 5 போட்டோம்னா 5 கொண்டே பெருக்கணும். பாருங்கள், 5 25க்கு 5 மிச்சம் 2, 2 10, 10 2 12. என்ன வந்துருச்சு? 125 0. என்ன நம்பர் போட்டோம்? 5. அப்போ இங்கேயும் 5, இங்கேயும் 5. அப்போ நமக்கு தேவையான வர்க்கமூலம் எவ்வளவு? 15. சரியா? இதோட இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.